இரவு 2 மணி வெள்ளம் பூரேக்க வீட்டுக்குள்ள. அந்த பாதைகளே வந்து தெரியாது. சுற்றி வர வீடுகள் நிறைய இருக்குது. ஆட்கள் இருக்கிறவங்க தெரியல. சரியான கஷ்டம் இந்த நிலைமைக்குள்ளே வந்து இதுக்குள்ளே இருக்கிறது. இந்த புள்ளியெல்லாம் கொண்டு போய் நாங்களும் கஷ்டம் தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். நாங்கள் நேற்றும் வந்து காற்று அடிச்சு தானே இந்த ஓடுகள் எல்லாம் உடைஞ்சு சீட்டுகள் எல்லாமே உடைஞ்சு போயிருக்குது. கடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து கொட்டி இருக்குது. வணக்கம் மக்களே, நாங்கள் இப்போ வந்து எங்கே நின்று கொண்டிருக்கிறோம்னு சொன்னால் புங்குடுதீவில் தான் நிற்கிறோம். ஸோ புங்குடுதீவுன்றது வந்து எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தீவக பகுதி உண்டு. நிறைய பேர் வந்து இங்கால வரையில் வந்து வீடியோஸையும் நாங்கள் பெருசாக காணல. ஆனால் இங்கால வந்து பாதிப்புகள் சரியான அதிகம் இந்த மழைக்கு. சில பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்களுக்கு எல்லாமே வந்து நார்மலாக தானே இருக்குது, இங்கே அவ்வளோ பெரிய பாதிப்புகள் இல்லை என்று சொல்லி நீங்கள் வந்து வெளியில் போய் பார்க்குற எல்லாரும் சும்மா வந்து கமெண்ட் பண்ணுறீங்க. உண்மையாக வந்து வேறு இடங்களில் போய் பாருங்கள், இவ்வளோ அழிவுகளோட இவ்வளோ சேதங்களோட மக்கள் இருக்கணும்னு சொல்லி. ஸோ இந்த முதலாம் வட்டாரம் அப்படின்னு புங்குடுதீவில் முதலாம் வட்டாரத்தில் இருக்கக்கூடிய வீட்டு திட்டம் கொடுத்த வீடுகளுக்குள்ளே வந்து ஃபுல்லாக ஒரு கடலுக்குள்ளே தான் வீடை கட்டி கொடுத்துருக்குறாங்க. உண்மையாக சொல்ல போனால் இது வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் நாவாந்துறையில் இருக்கக்கூடிய காக்கதீவு மீன் சந்தை. இதுக்குள்ளே வந்து நிறைய படகுகள் இப்போ ரோட்டுக்கு வந்து ஏறி இருக்குது. இதை வந்து நான் இரவில் வந்து காட்டியிருப்பேன், உங்களுக்கு வீடியோவில் வந்து தெரிஞ்சிருக்காது. கொஞ்சம் இடம் தான் இருக்குது இன்னும் ரோட்டுக்கு வந்து மற்ற படகுகளும் பாரத்துக்கு. என்னென்னு சொன்னால் கடல் தண்ணி வந்து இப்போ அதிகரித்து கொண்டு வருது. என்ன பாலத்தடி தான் நிற்கிறோம். இது கோடிக்கருவா. எக்கச்சக்கமான மீன் வந்து ராலோட வந்து அந்த பேத்த மீன்களும் வந்து குடிவிட்டுருக்குது. பண்ணை பாலம் இங்கே வந்து நயனாதேவி போகக்கூடிய ரோடு தான். இந்த ரோட்டில் வந்து நேற்றைய தினம் நான் நினைக்கிறேன் நிறைய தண்ணி வந்து மேலே நின்று போகணும். என்ன சொன்னால் இவ்வளோ கழிவுகளை வந்து ரோட்டு நிலத்துக்கு கடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வந்து கொட்டி இருக்குது. பண்ணை வீதியில் இருக்கக்கூடிய ஒரு கடல்களை வந்து கண்காணிக்கிறதுக்காக அவங்க உள்ளுக வச்சுருக்கக்கூடிய கொட்டகைகள் தான். இதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி கூடிட்டுது. ஏன்னா இது உயரமாக தான் கட்டியிருப்பாங்க. ஆனால் இப்போ தண்ணி உயர்வடைஞ்சதால் அதுக்குள்ளே வந்து ஃபுல்லாக தண்ணி நிற்குது. இந்த ரோடுகள் இப்படி இல்லை, இன்னும் வழக்கு தான் இப்படி இருக்குது. இடம் பெயர்ந்து வெளியில் வந்து கொண்டு இருக்கணும். இது நாங்களும் போக போகிறோம். எவ்வளோ தூரம் போக முடியுமோ தெரியல, போய் பார்க்கலாம். நடுவில் வந்து நிற்கிறோம். இது கடலுக்குள்ளே வந்து நிற்கிறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து புங்குடுதீவில் இருக்கக்கூடிய முதலாம் வட்டாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய குடிமனைகள் வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது. ஃபுல்லாக வந்து கடலுக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் அவங்க இருக்கிறாங்க. அது இருக்கிறாங்க புங்குடுதீவு வீட்டு திட்டம் மட்டும் நான் நினைக்கிறேன். இந்த வீடு ஆக்கள் இருக்கணும், அங்கே தான் போய் கொண்டு இருக்கிறோம். சுற்றி வர வீடுகள் நிறைய இருக்குது. ஆக்கள் இருக்கணும் தெரியல. என்ன கூரை இல்லையோ வீட்டு மழைக்கு தாண்டிட்டுதோ. மழை குடைஞ்சு போயிருக்கு. இப்படி நீ இங்க இருக்க அங்க போறதோ? ரெண்டு பேரும் தானே? சரியான கஷ்டம். என்ன இந்த முறை இப்படி போன முறை மழை வந்ததா? எப்போ இந்த வீட்டுல இருந்தா உங்களுக்கு? கன வருஷம் கொடுத்து இந்த வருஷம் தான். இந்த வருஷம் தான் உங்களுக்கு இப்படி பெரிய அழிவேன. நான் இந்தளத்துக்கு இருக்குமென்னு நினைக்கல. காற்று அடிச்சு தான் நான் இந்த ஓடெல்லாம் கலண்டது. எத்தனை நாளா இப்படி நிலைமையா இருக்குது இங்கால? அப்ப இருந்து இப்படி தானே இருக்கு. கொஞ்சம் போக்குவரத்துக்கு நல்லா இருந்துச்சு. பிறகு மழை வந்து பிடிச்சதோடையே நடக்கல. இந்த வல்லம் வந்து எப்போ வத்தி போகும்போது தெரியல. சின்ன பிள்ளைல அப்படி இருக்கிற அப்படி தண்ணி நிற்கிற இடம் தெரிஞ்சோடனே வீட்டு நின்று அவங்க போடைக்குள்ள இந்த ரோட்டுல பாதையில் ஒன்றும் செய்தார் இல்லையோ? ஒரு மணல் பாதைகளை போட்டு கொடுத்துருக்குறாங்க. நல்ல பாதைகள் இல்லை. சரியாக்கா, ஓகே. என்னென்னு சொன்னால் இது ஒரு பள்ளக்காணி. அந்த பள்ளக்காணிக்குள்ளே இப்போ ரோட்டுகளையும் வந்து அவங்க பெருசாக போடலாங்க. அவர் நிற்கிறது வந்து அந்த போட்டிருக்கிற வீட்டுக்குள்ளே தான் நிற்கிறார், அந்த ரோட்டில் தான் நிற்கிறார். ஆனால் பெருசாக வந்து பாதைகளை போட்டு கொடுக்கல, நல்ல பாதைகளை. அதுதான் எங்களோட ஒரு பெரிய பிரச்சனை. அதை விட இந்த காணிகளையும் வந்து அப்படியே பள்ளக்காணிகளில் அப்படியே வந்து வீட்டை கட்டி கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும் ஓடுகள் வந்து எப்படி உடைஞ்சு கிடக்காண்டு. காற்று அடிச்சு தானே இந்த ஓடுகள் எல்லாம் உடைஞ்சு சீட்டுகள் எல்லாமே உடைஞ்சு போயிருக்குது. இது ஓடு இல்லை, சீட் போட்டிருக்கு நம்ம மேலே. பிள்ளைகள் வந்து போய் கொண்டிருக்கணும். அதெல்லாம் பாதைகளே வந்து தெரியாது. பாதைகள் இருக்கிற மாதிரியே தெரியாது. அதெல்லாம் ஏன்னா பக்கத்தில் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போயில்லை. திருப்பி வந்துட்டோம் என்னென்னு சொன்னால் உண்மையாக அங்கே போக போக சரியான தண்ணி அதெல்லாம் வந்து திருப்பி வந்துட்டேன்.
ஸோ உண்மையாக வந்து உதவிகள் அதிகம் தேவைப்படுற மக்கள்னு சொன்னால் என்ன பொறுத்த வரைக்கும் இந்த பகுதி மக்களை தான் சொல்லுவேன். நான் நிறைய இடங்களுக்கு வந்து போயிருக்கிறேன். ஸோ அங்கே எல்லாம் வந்து இருக்கிறத விட இங்கே வந்து அதிகமான பாதிப்புகள் வந்து இங்கால தான் இருக்குது. இந்த தண்ணி எல்லாம் வந்து தை மாசி மட்டும் செல்லு மட்டும் சொல்கிறாங்க வத்துறதுக்கு, அதாவது தண்ணி இல்லாமல் போகிறதுக்கு சரியான வந்து உதவிகள் தேவைப்படுற மக்களாக வந்து இவங்க இருக்கிறாங்க. முடிஞ்ச அளவுக்கு யாராவது ஹெல்ப் பண்ண முடியும்னு சொன்னால் ஹெல்ப் பண்ணுங்கள். புங்குடுதீவில் இருக்கக்கூடிய 4ஆம் வட்டாரம் அப்படின்ற பகுதி, இந்த இடத்து மக்கள் தான் அந்த பாடசாலைகளில் வந்து இடம்பெயர்ந்து இருக்கணும். ஸோ உள்ளே போயிட்டு பார்க்கலாம். மற்ற 11 குடும்பம் 53 அங்கத்தவரை இல்லாமல் 53 இங்கே மட்டும் இருக்கிறதில்ல. இங்கே இருந்து 5 குடும்பத்தை சேர்ந்த உறுப்பினர்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பியிருக்கிறோம். மற்ற ஒரு குடும்பம் முன்பள்ளியில் இருக்குது, 3 குடும்பம் பெரிய கோயிலில் இருக்குது, மற்ற இதுக்கு 3 குடும்பம் இருக்குது. செபஸ்டியர் ஆலயம் வந்து தெரியும், சின்ன ஒரு கோயில். இதுன்ற ஆலயம் தான் பின்னுக்கு புனரமைக்கிறோம், பெருசாக புனரமைக்கப்படுறது. அதுக்குள்ளே இப்போ வந்து போயிடாது, அவளுக்குள்ளே போயிடலாம், போய் பார்க்கலாம். நீங்கள் இதுக்குள்ளே தான் இருக்கிறீங்களா? இப்போ இதுக்கெல்லாம் இருக்கேன். என்னென்னு சொன்னால் இங்கே நாங்கள் இதை விட்டு வெளியே போகாததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால், சும்மா நேரமே நாங்கள் வெளியே போகிறனாலே களவு போகிறதுக்கு சாத்தியக்கூறு இருக்குன்னு தான் சில சனம் வெளியே போகாமல் ஊருக்குள்ளே இருந்து வீட்டையும் பார்க்குறது வந்து இங்கேயும் தங்கின்னு இருக்கணும். நாங்கள் அம்மா யாழ்ப்பாணம் சொல்லிவிடுறோம். யாழ்ப்பாணம் நான் 97 அந்த இந்த ஏரியா நாங்கள் தான் இடம்பெயர்ந்து போய் ஆரம்பத்தில் வந்தது நான் தான். இவங்களை வீட்டை வந்து பாருங்க எப்படி இருக்கணும். இப்போ உங்களுக்கு யார் இப்போ உதவியல் வீட்டுக்கு சாப்பாடு எல்லாம் மாதிரி தருது? சாப்பாடு எங்களுக்கு ஒரு வேலையும் தரையில்லை. ஜிஎஸ் மாதிரி எல்லாம் வந்து பள்ளிக்கூடத்து வேலை சொல்லிச்சுன்னா நாங்கள் குழந்தை பிள்ளைகள் ஏழாத பிள்ளைகளுக்கு வந்து பாருங்கள், 2 பிள்ளைகளுக்கு ஏழாத ஒரு பிள்ளை அக்கறையை கொண்டு வாங்க. அதாவது முதல் ஆரம்ப காலத்தில் முதல் நனதத்தோட இடம்பெயர்ந்து வந்தோடனே அம்பாள் விளையாட்டுகள், அம்பாள் சிவலப்பட்டி சனசமணியாக்கள் வந்து சாப்பாடு வந்தது. மழை பெஞ்சு வெள்ளம் வந்தோடனே அம்பாள்கார பிள்ளைகள் தான் எங்களை வந்து பார்த்து சாப்பாடு தந்தது. கறி பானைகள், கறியல், டீயல், தேத்தண்ணிங்க இதெல்லாம் உதவி செய்து அம்பாள் அவன் வந்து அங்கே வரைச்சோன்னா நாங்கள் எங்களால் பிள்ளைகளை குனிஞ்ச பாருங்க 10 வயசு இந்த பிள்ளைய மகள், இந்த பிள்ளை வீட்டு திட்டமே என்ன இல்லை. இதுதானே ஏன் இந்த பிள்ளைகளை கொண்டு போய் நாங்களும் கஷ்டம்னு தான் நாங்கள் இதில் இருக்கிறோம். நாங்கள் நேற்றும் வந்து எங்களுக்கு நாவல் ஐயா தான் எங்களுக்கு உதவி செய்கிறது. பான் தந்தவன், வாழைப்பழம், பிஸ்கெட்டுகள் பிள்ளைய தந்துட்டு போனேன். ஜிஎஸ் மாதிரி அங்கே வர இல்லையான்ற என்ன ஏன் எங்களை வரையும் இல்லை, திரும்பி பார்க்கவும் இல்லை. அவ்வளோதான் சொல்லு. வீடுகள் உங்களோட ஜிஎஸ், உங்களோட இதுக்குரிய ஜிஎஸ் வந்து கதைக்கு இல்லை. அவங்க வந்து கதைச்சாங்க நேற்றுபடியை வந்து அங்கே பள்ளிக்கூடத்துக்கு ஏற்ற வலிக்கிட்டவன். நாங்கள் இந்த பிள்ளைகளை கொண்டே வச்சுட்டு இருக்கிறோம். இவன் ஓடி திரும்பி எங்களுக்கு கஷ்டம். டொய்லெட் வசதிகள் அதுகளில் பம்பஸ் கூட நேற்று அவர் வேண்டி தரேன்னு சொன்னேன். உள்ளம்பெல்லாம் கொண்டு தரேன் நாவல் என்ன ஐயா நேற்று சொல்லிட்டு போனேன். இரவு எங்களுக்கு சாப்பாடு வேற இல்லை. நாங்கள் எங்கள் கிடந்ததை சமாளித்து சாப்பிட்டோம். இப்போயும் இந்த பிள்ளைகள் வேறு பண்ண தர கூட நிறைய சாப்பாடு வேற இல்லை. வேண்டியாச்சா சாப்பாடு கடையில் வேண்டதான் வேண்டு இருக்கிறோம். நாங்கள் போக மாட்டோம். நான் இதை விட்டுட்டு ஒரு நான் போக மாட்டேன். ஏன்னா தூரம் எங்களுக்கு பிள்ளைகள்லாம் கஷ்டம் வேற இல்லாது. நான் எரிஞ்சினாங்களும் தர விரும்பினா தரட்டுக்கு தர விருப்பம் இல்லாட்டி இது கிடைக்கு பிரச்சனை இல்லை. அவங்களுடைய வீடுகளை பார்க்குறதுக்காக நாங்கள் உள்ளே போய் கொண்டிருக்கிறோம். போய் பார்க்கலாம் நிலைமைகள் வந்து எந்த லெவலில் இருக்குதுன்னு. என்ன சொல்கிறது, ஒவ்வொரு ஜிஎஸ் பிரிவுலையும் இருந்தால் அந்த ஒரு ஜிஎஸ்ஸுக்கு தான் அந்த உதவி திட்டங்கள் போகும் ஒவ்வொரு அமைப்புகளாலேயும். ஸோ அவங்க வந்து அதை எல்லாருக்குமே பிரித்து சமனாக கொடுக்கணும். இல்லாட்டிக்கு யாராவது விடப்பட்டிருந்தால் பெரிய ஒரு இதாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் அவங்களுக்கும். ஆனால் இந்த களத்து மட்டத்தோடு தான் நிற்கும், அதை விட ஒரு கொஞ்சம் உயரமாக நிற்கும், அவ்வளோதான் வீடு. இதுக்குள்ளே வந்து எத்தனை பேரமாக இருக்கிறீங்க? 5 பிள்ளைகள். அம்மாவுக்கு என்ன பேர் சொன்னீங்க? புங்குடுதீவில் இருக்கக்கூடிய ஸ்ரீ சக்தி மகா வித்தியாலயம். இங்கே தான் மக்கள் வந்து இருக்கணும். இது வந்து ஒரு பாடசாலை தான். பாடசாலையை வந்து அப்படி பிரித்து கொடுத்துருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு பிரிவுகளாக வந்து ஒவ்வொரு வகுப்பறைகளையும் வந்து ஒவ்வொரு வீடுகள் வந்து இருக்கணும் உங்களுக்குள்ள. ஆனால் எங்களுடைய மக்களுடைய நிலைமை வந்து தொடர்ந்து எப்படி இருக்குது அப்படின்றதான் எனக்கு ஒரு பெரிய கேள்வியாக இருக்குது. எந்த வருஷத்தில் வந்து என்ன நடந்தாலும் ஒரு வீட்டுக்குள்ளே போயிட்டு இருக்கிறதோ இல்லாட்டி வேறு ஒரு பொது இடங்களில் போயிருக்கிறதோ இதை வந்து நாங்கள் அடிக்கடி பார்த்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு முக்கியமான காரணம் இதாக இருக்குது. ஒன்று வந்து எங்களுடைய அரசியல்வாதிகள் வந்து இப்படியோ எங்களோட தமிழ் மக்களை ஏமாற்றி கொண்டு இருக்கிறத மாதிரி இருக்குமா, இல்லாட்டிக்கு மக்கள் ஏதாவது வந்து முயற்சி எடுக்காமல் வந்து அவங்களுடைய முயற்சி எடுக்காமல் அவங்க இல்லாட்டிக்கு அவங்களோட பொருளாதார அவங்களுக்கு வளர முடியாமல் இருக்கிறாங்களா, இல்லாட்டி அவங்கள அதுக்கு முயற்சிக்காமல் இருக்கிறாங்களோ என்ன நிலைமைன்னு தெரியல. ஆனால் எங்களுடைய தமிழ் மக்களுக்கு வந்து இது ஒரு தொடர்ந்து இந்த அவலங்களை வந்து தொடர்ந்து அவர்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து எல்லாம் வந்து என்ன சொல்கிறது, பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக நடக்க வேணும். அவங்களுடைய வாழ்க்கையும் வந்து எல்லாருடைய வாழ்க்கையும் வந்து மாற வேணும் அப்படின்றதான் எங்களுடைய ஒரு நோக்கம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து இந்த காலப்பகுதிகளில்
நிறைய இவங்களுக்கு உதவி செய்ய முடியும் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்களுடைய நம்பர்களை வந்து நாங்கள் கீழே போடுறோம். நேரடியாக அவங்களுக்கு நீங்களே உதவி செய்யுங்க. நீங்களே கால் பண்ணி கேட்டு அவங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்றத உடனடி உதவிகள் எது வேணுமென்று கேட்டு நீங்களே உதவி செய்யுங்க. சின்ன பிள்ளைகள் எல்லாம் வச்சு கொண்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு கைக்குழந்தைகள் எல்லாம் நிறைய இருக்கணும். நாங்கள் வந்து புங்குடுதீவு 4ஆம் வட்டாரத்திலிருந்து வசிக்கின்றோம். 4ஆம் வட்டாரம் தொழிலாளர்புரம். அதிலிருந்து வெள்ளப்பெருக்கால நாங்கள் இடம்பெயர்ந்து சிறுசித்தி விநாயகர் மகா வித்தியாலயத்தில் வந்து இருக்கின்றோம். தற்போதையமாக எங்களோட வீடுகளுக்கு எல்லாம் தண்ணி நிறைய வெள்ளங்கள் எல்லாம் பூந்துட்டு வீடுகள் வந்து சின்ன தரமட்டத்தில் இருக்கிற வீடுகள், பெரிய கல் வீடுகள் இல்லை. எங்களோட வீடுகள் வந்து பார்க்குறண்டாலும் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் சரியான கஷ்டப்பட்டு எந்த குடும்பத்தில் வந்து எனக்கு 4 பொம்பளை பிள்ளைங்க ஒரு ஆம்பளை பிள்ளைங்க எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள் சரியான தண்ணி பூந்துட்டு 5-6 குடும்பத்துக்கு சின்ன வீடு. இப்போ ஆண்டவர் 2 வெளிநாட்டுக்காரர் எல்லாம் 5-6 பேர் சேர்ந்து உதவி செய்து கல்வீட்டால் போன முறை 25 குடும்பம் நாங்கள் இடம்பெயர்ந்திருந்தாங்க. அதில் அரைவாசி பேருக்கு இப்போ வீட்டு திட்டங்கள் உதவிகள் எல்லாம் வெளிநாட்டுக்காரர் தான் இப்போ எல்லோரும் 4-5 பேராக சேர்ந்து செய்து கொடுத்து அரைவாசி மக்கள் கல்வீடுகளில் வசிக்கின்றார்கள். இப்போ நாங்கள் வந்து 5 குடும்பம் பின்தங்கி பட்டிருக்கிறோம். கிராமங்களில் வெள்ளம் சரியான பாதைகள் இதெல்லாம் தண்ணிகளோட வசதி இல்லாமல் வீடுகளுக்கு பூந்து சமைக்கக்கூட இடம் இல்லாமல் முதல் நாற்று வந்திருந்த பொழுது சாப்பாடு கூட சரியான சிரமப்பட்டு அதில் சொல்லப்போனால் ஜெயசீலன் எங்களுக்கு சித்தப்பா அவர் தான் எங்களுக்கு சாமான் வேண்டி கோயிலுக்கு முன்னுக்கு அவர் எங்களுக்கு அடைக்கலம் வந்து 4 மணிக்கு தான் நாங்கள் பிள்ளைகளுக்கு காலை சாப்பாடு இல்லாமல் இருந்து மதியம் வெள்ளத்துக்குள்ள நின்று சமைச்ச ஒரு டீச்சர் முன்பள்ளி டீச்சர் வீடு அடைக்கலம் தந்து செய்து 4 மணி சாப்பாடு கொடுக்க. இது ஜிஎஸ் வந்து எங்களை கோயில் அன்னதான மண்டபத்துக்கு போக சொன்னால் அங்கேயும் சுற்றி வர வெள்ளம். ஆனால் அப்படின்னா நாங்கள் அங்கே போக ஒத்துக்கொள்ளையில் எங்களுக்கு ஸ்கூல் வழியே இடம் தந்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருக்குது, டாய்லெட் வசதி கிணறுகள் கழிச்சப்படினால அது எங்களுக்கு ஜிஎஸ் மேர் பிஹெச் மேர் எங்களுக்கு ஒதுங்கு செய்து இந்த இடத்தை தந்து நாங்கள் எங்களுக்கு இருக்கிறோம். ஒவ்வொருத்தரும் வந்து சாப்பாடுகள் எங்களுக்கு தந்து நன்றி. அதுவும் சாப்பாடுகள் தந்து செய்கிறதுக்கு எங்களுக்கு நன்றி. எங்களோட வீடுகளுக்கு வந்து வெள்ளங்கள் பூந்து தண்ணிகள் தண்டி ஜிஎஸ் மேர் வந்து பார்த்தும் அவிய வந்து என்ன நாங்கள் வீட்டை பற்றி காய்க்காங்க அது பேருந்து பார்ப்போம் செய்கிறத செய்வினம் தானே. சரி இப்போதைக்கு நீங்கள் போங்கன்னு அரைவாசி மக்கள் கோயிலுக்கு ஒரு 3 குடும்பம் கோயிலுக்கே இருக்குது. நாங்கள் வெள்ளத்துக்கு செத்தாலும் பரவாயில்ல, நாங்கள் வரமாட்டோம், எங்களுக்கு வீட்டை கட்டி தாங்கன்னு பிடிவாதம் பிடிச்சுருக்கணும். ஆனால் 4ஆம் வட்டாரம் தொழிலாளர் தான் எங்களை கோயில் ஒன்று இருக்குது, செபஸ்டியார் கோயில். அதுக்கு உள்ளுக்கு ஃபுல்லாக பள்ளக்கையால் காணி இருக்கப்பட்டிருக்கு. எங்களுக்கு வந்து ரோட்டுக்கரையோட காணிகள் இருக்குது, ஆனால் அதுக்கு வசதி இல்லை எங்களுக்கு வேண்டுறதுக்கு. நாங்கள் பள்ளக்கையால் குறைஞ்ச விலைகளுக்கு காணிகளை வேண்டி அதுக்கெல்லாம் சின்ன சின்ன வீடு எங்களோட முயற்சியால் நாங்கள் கட்டித்தான் வசித்து கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு அரசாங்கத்தால் இது வரைக்கும் வீட்டு திட்டம், அதாவது வந்து இந்த சாமான்கள் அதுகள் தந்து உதவி செய்தாங்க. இப்போ வந்து நிலம்புரி என்று போடுறாங்க. அதை விட எங்களுக்கு எடுத்து இந்த சாப்பாட்டுக்கு தான் உபகரணங்கள் வேண்ட காணும். வீடு கட்டுறதுக்கு அந்தளவுக்கு வெள்ளமே இல்லை. அந்த வீட்டில் தற்போதையாக வசித்து கொண்டிருக்கிறோம். எத்தனை குடும்பம், எத்தனை பெரிய ஆட்களும் எத்தனை சின்ன பிள்ளைகளும் இருக்கிறீங்க? எல்லாமே 55 பேர் இதுக்குள்ள இருக்கிறோம். சின்ன பிள்ளைகள் வந்து படிக்கக்கூடிய ஆக்கள், சின்ன பிள்ளைகள் வந்து ஒரு 38 பேர் வரும். மற்ற எல்லாம் பெரிய ஆக்கள் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு வீடு. எத்தனை நாளாக இருக்கிறீங்களா இங்கே? இன்றையோட 4 நாள். திங்கக்கிழமை பிள்ளைகளும் அம்மாவும் இரவு 2 மணிக்கு வெள்ளம் ஏறுமண்டு நான் பயத்திலேயே பிள்ளைகளையும் அம்மாவே முன்னுக்கு இருக்கிற கோயில் ஒன்று திறப்பு விழா செய்யலை. அதுக்குள்ள ஃபாதர் எங்களுக்கு அடைக்கலம் தந்து பிள்ளைகளை அதுக்க விட்டுட்டு நானும் இந்த மனுஷனும் இப்போ எனக்கு 5 மாத குழந்தையும் இருந்தனாங்க. இரவு 2 மணி வெள்ளம் பூரேக்க வீட்டுக்குள்ளே. அந்த டைம் நான் ஜோஜன் பிள்ளைகளை வச்சாண்டு இருந்து இரவு 2 மணிக்கு கொண்டு போகிறத விட நேரத்தோடையே நாங்கள் என்ன முதலும் பாதிக்கப்பட்ட அனுபவம் இருக்குது. ஆனால் அப்படிலாம் நேரத்துக்கு விட்டுட்டோம் இருக்கிறோம். எங்களுக்கு ஏதாவது உதவி செய்து நீங்கள் எங்களுக்கு கேட்டு ஏதாவது உதவி செய்து நாங்கள் அடுத்த முறையும் எங்களுக்கு இந்த வெள்ள பெருக்கால இப்படி வந்து இருக்கிறதால கொஞ்சம் சிரமம். சரியான குறை நிறையலும் வருதுதான், என்ன செய்ய இதுக்கு தங்குமிடம் வசதி இல்லாதால இருந்து அந்த குறை நிறையலையும் கேட்டு இருக்கிறோம். எங்களுக்கு சாமான் சக்கட்டுகள் எது தந்து உதவி செய்யாட்டியும் எங்களுக்கு எல்லோரும் நீங்கள் ஒத்துழைச்சி ஒரு 4-5 பேர் சேர்ந்தாவது ஒரு வீட்டை கட்டித்தாங்க. சின்ன வீடுன்றாலும் வெள்ளம் புற அளவுக்கு அத்தி வரம் போட்டு ஒரு சின்ன ஒரு வீட்டை கட்டி தந்தீங்கன்னா பெரிய ஒரு உதவி தயாராக இருக்குண்டு. இல்லை ராத்திரி தான் கொண்டாந்து ஒவ்வொரு பெட்ஷீட்டும் ஒரு பாயும் தந்தவிய, நுழம்பு விலையும் இல்லை, ஒவ்வொரு சவக்காரங்களும் தந்தவிய. ஒரு பெட்ஷீட் ஒரு பாய் ஒரு சவக்காரம் தான் தந்தவிய. நுழம்பு நெட்டுகள் இல்லை. நாங்கள் சரியான நுழம்பெல்லாம் கொடுத்துது. குழந்தைகள் எந்த பிள்ளையும் கடைசி 2 வயசு இல்லை. இந்த பிறந்த குழந்தை கூட இதுக்கான் இருக்குது. அப்போ அதுகளும் சின்ன பிள்ளைகள் 2 நுழம்புச்சிலாம் அந்த குழந்தைகளுக்கு கொடுத்தவே தான். இல்லைன்னு நாங்கள் சொல்லலை, காணாது போதிய அளவு. என்ன மற்ற பிள்ளைகள் இப்போ 2 பிள்ளைகளுக்கு போதா மற்ற பிள்ளைகள்லாம் இந்த டச்சா நுழம்பு ஊற்றி டெங்குகள் வந்துட்டோம்னா அது நாங்கள் தான் திருப்பி எங்களோட பிள்ளைகளை கொண்டு நாங்கள் தான் வச்சுட்டு போகிறோம் ஆஸ்பத்திரியில். அப்போ அதுக்கேற்ற ஒழுங்காக நீங்கள் நுழம்பு நெட்டுகள் பாய்தல் நீர் காணான்னு சொன்னால் நீங்கள் பண்ணித்தாங்க. எங்களுக்கு காணாதானே, அது போதிய அளவில் இல்லை எங்களுக்கு பார்க்க போனோம்.
எங்களுக்கு அதை உதவி செய்யுங்க. 4ஆம் பட்டாரம் முடிவுலாம் வந்துருக்குறோம். எனக்கு 3 பிள்ளைகள், அதுலேயும் 2 பேர் வருத்தக்கார பிள்ளைகள் தான். வருத்தம் போல் 1000 கடுமையான வருத்தம் ஒன்று இல்லை, சும்மா நார்மலான வருத்தக்கார பிள்ளைகள் தான். 2020 அந்த சமூக சேவைன்னு சொல்லி வீடு கட்டி தந்தது. வீடு கட்டி கட்டி முடிக்கிறோம்னு சொல்லி கட்டினவே. ஆனால் இன்னும் தான் இந்த 5 வருஷம் போகுது, இன்னும் கட்டி முடிக்கவே இல்லைங்க. நான் இந்த சின்ன ஓலை கொட்டிலாம் இருக்கிறேன். அதால் ஃபுல்லாக தண்ணி ஒழுகி என்னால் பிள்ளைகளுக்கும் 2 பேருக்கும் வலிப்பு வந்துருக்குது. அந்த குளிர்கையிலேருந்து வலிப்பு எல்லாம் நான் ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் தான் இந்த சமூக சேவை எனக்கு இன்னும் வீடு கட்டி தர மாதிரியும் இல்லை, நானும் அந்த வீட்டுக்குள்ளே போகிற மாதிரியும் இல்லை. வெளிநாட்டுக்காரர் 2-3 பேர் வந்தவைய கட்டித்தரம்னு சொல்லி வந்தவைய அவையும் கட்டித்தரம்னு சொல்லிட்டு சேர்ந்து பார்த்தா என்ன மனுஷன் வேலை செய்கிறேன் பிரதேச வேலை செய்கிறேன். ஆனால் அரசாங்க நியமனம் இன்னும் கிடைக்கல. மாதம் 30,000 தான் வேலை செய்கிறேன். அதில் இவர் 5 நாள் 6 நாள் லீவ் எடுத்துருன்னு சொன்னால் எங்களுக்கு வரப்போகிறது 25,000 தான் வருது. அந்த 25,000 நான் வருமானம் எனக்கு பத்தாது. இப்போ 25,000 நான் பிள்ளைகளுக்கு குடிசைகள் பண்ணுறதா, ஆஸ்பத்திரி சேவை பார்க்குறதா, சாப்பாட்டு நிர்வாகத்தை பார்க்குறதா, இப்போ லோனுகள் எடுத்துருந்தா லோன் நடுவில் பார்க்குறதா, ஒன்றுமே எனக்கு பத்தாது. அதால் இப்போ வீடு எனக்கு கட்டி தருவீங்கன்னு சொன்னால் எனக்கு சமூக சேவையோட நீங்கள் தொடர்பு கொள்வீங்க இருந்தால் அதுவோட தொடர்பு கொண்டு எனக்கு அந்த வீட்டை முதல் கட்டி தந்தீங்கன்னா அது எனக்கு ஒரு புண்ணியமாக இருக்குது. இல்லை நிற்கிதாண்ணா வீடு நிண்டர் மண்டத்தோடையே அப்படி நான் இருப்பது எனக்கு ஒரு இரவு விட்டு இருக்கிறேன். மூட்டுவாங்க, கைரடி இயங்காது, கால் இயங்காது. அந்த குளிர்க்கிறதுக்கு ஜிஎஸ் மேலே வந்து என்ன பார்க்கல. எனக்கு உலகம் வீடு காணின்னு சொன்னேன். ஒரு காடு துணி படித்தது. சரி நானே வளர்த்துக்காரு எனக்கு தெரியும். சரி நான் சரியான நோயாளி. எந்த பிள்ளைகளை பார்க்க இந்த மனுஷன் எனக்கு பிள்ளைய 2 ஆம்பளை பிள்ளை எனக்கு ஒரு மாதிரி 15,000 ஆஸ்பத்திரி சிலவுக்கு மட்டும் ஊசி போடவும். நான் பிரைவேட்டாக ஊசி போடணும் அது காசு எடுத்து நான் ஊசி போடுறேன். வறுமைக்கு மேலே வறுமை, சாப்பாட்டுக்கு சரியான சட்டம். பிள்ளைகளை இந்த ஆஸ்பத்திரி பார்க்குறதான், வீட்டு சாப்பாடை பார்க்குறேன். 2 ஆம்பளை பிள்ளைகள், மூத்தவருக்கு 20 வயசு, 2 ஆம்பளை பிள்ளைகள். எனக்கு என்னாலே இயலாது. என் பிள்ளைகள் எனக்கு அப்படி இருந்து உழைக்கிற காசை கொண்டு இந்த ஆஸ்பத்திரி ஒரு நாளைக்கு அதுக்கு ஒரு வீடு சொன்னால் 2 நாளைக்கு என்னென்னு சொன்னால் அம்மா வருத்தக்காரி ஆஸ்பத்திரி போகணும் கட்டாயம் உங்களோட இது போகணுன்றதுக்காக என் பிள்ளைகளை நோக்க விடாமல் வச்சு நான் பார்த்து 2 நாள் கேட்க ஜிஎஸ் என்ன கேட்குறது கூட விட்டுக்க மெய்யா வெள்ளம் வந்து பார்க்காம கேட்டால் தெரியாத எனக்கு குளிசைக்கு மட்டும் 1 நாளைக்கு ஒரு மாதத்தில் 15,000 வேணும். நான் பிறவிட்டால் மனத்தில் கொண்டு சொல்லி டாக்டர் சொல்லி எனக்கு ஒரு உதவி, எனக்கு சாப்பாட்டு உதவி, எனக்கு இந்த ஆஸ்பத்திரி நீங்கள் உதவி செய்யுமாறு எனக்கு சரியான கஷ்டம். நான் நோயாளியாக இருந்தபடியாக உங்களை நான் எனக்கு காணி வண்டி தாங்க ஜிஎஸ் மட்டும் கொஞ்சம் அரசாங்க ஒரு காணி தாங்க. நாங்கள் 99 2009 நான் ஒரு தற்காலிகமாக ஒரு வீட்டில் இருந்தேன். அவன் என்னை ஒழுப்பி விட்டுட்டு நான் தரப்பாய் போட்டு மழைக்கு 2 பிள்ளை 2 எனக்கு அப்போ ஒரு பொம்பளை பிள்ளை இல்லை, 2 ஆம்பளை பிள்ளை வச்சுருந்தேன். எனக்கு ஒரு அடைக்கலம் தெரியல. ஒருத்தர் 2 பிள்ளையும் வச்சுட்டு மழைக்கு இருந்தேன். நீங்கள் போய் என்ன இந்த ஏரியாவுக்கு போய் கேட்டு பாருங்க. ஜிஎஸ் மேலே அப்போ எனக்கு உதவி செய்ய தற்காலிகமாக ஒரு காணி எனக்கு சின்ன கொண்டு போட்டுத்தாங்க. நான் கேட்டு பாருங்க இந்த நிற்கினா நான் மழைக்கு எல்லாமே இந்த பிள்ளைகளை வச்சு கொண்டு இருந்தேன். வேந்து நான் பார்த்துட்டு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் ஆக்கர் சொல்லி அந்த வீட்டில் இருங்க, அந்த வீட்டில் இருக்குன்னு சொல்லிச்சு. நான் இருந்த உண்மை அந்த வீடை முடிஞ்சு விட போகிற கட்டத்தில் இருக்கிறேன். ஆனால் அந்த வீடை பார்த்து நான் என் பிள்ளைகளை மழைக்க வச்சுருந்த காலையில் தூக்கமே எனக்கு உதவி செய்ய. அப்படிப்பட்ட ஒரு ஜிஎஸ் மேலே எனக்கு தேவையா வந்தோன்னக்கு அப்படின்னா அம்மா உங்களுக்கு என்னம்மா நான் அந்த மழைக்கு எந்தெந்த ஏரியாவுக்கு போய் ஜோதிச்சு பாருங்க. 2009 நான் பிள்ளைகளை வச்சு கொண்டு சரியாக மழை 10 நாள் இந்த பிள்ளைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வச்சு நான் கேட்டு பாருங்க. இந்த இடத்துல எல்லாருக்குமே அப்படியான ஒரு ஜிஎஸ் மேலே கேட்க எனக்கு உதவி செய்யாது. நான் அப்போ ஆஸ்பத்திரியில் கூட நான் எனக்கு வருத்தம் வந்துட்டு கடுமையாக காலையில் மிழுத்து கையெல்லாம் மிழுத்து எந்த பிள்ளைய 2 சின்ன ஆம்பளை பிள்ளைய உழைப்பு வேணாம் பிள்ளை அந்த சின்ன நிறைய பூவிக்கு எந்த சாப்பாடு இருக்க நான் இந்த பிள்ளைகள் இப்போ உழைக்க அப்படி உழைக்காது. நான் அந்த மேலே போனேன். எந்த பிள்ளைகள் எனக்கு அப்படி இருந்து நான் பாட விட்டு இந்த பிள்ளை இந்த பக்கத்தை விட்ட கொண்டு விட்டு அப்படியெல்லாம் உதவி செய்து ஒருத்தர் எனக்கு உதவி செய்யலை.
நான் சரியான மர்மப்பட்டு நம்புறேன். இப்போ இந்த பிள்ளைங்களுக்கு ஆஸ்பத்திரிக்கு உழைக்கிற காசு ஆஸ்பத்திரிக்கு போட்டால் ஒவ்வொரு மாதமும் ஒரு ஊசி போட்டால் தான் நான் இயங்க மாட்டேன். நான் இல்லைண்டா ஊசி இந்த குடிசை நான் போய் என் மருந்து பண்ணிக்க பாருங்க 10 மணிக்கு சொல்லாமல் என் பேக்கில் இந்த குடிசை காட்டுறேன். ஒரு குடிசை 25 ரூபா ஒரு குடிசை. அந்த குடிசையில் 5 குடிசை என்னால் வேண்டி ஏன்னு சொன்னால் நான் அவ்வளோ என் பிள்ளைய உழைக்கிறதுக்கு ஒரு மாதம் 5 தரங்கள் நீ போவேன் பிளட் செக் பண்ண போகணும். நான் அப்படியான ஒரு வறுமையில் இருக்கிறேன். எனக்கு குளிராக்கி எல்லாவது நான் சத்த பார்த்து கலைக்கிறேன். நான் சரியான கஷ்டம். எனக்கு என்ன சின்ன காணி ஒரு அரைப்பிறப்பு காணி நாங்கள் உங்களால் 7 மணி வேண்டிட்டாங்க. இதுதான் கூட நான் கும்பிட்டு கை எடுத்து கேட்குறேன் சொல்ல எனக்கு இருக்க 2 இடம் வேணும். நான் இருக்கிறதுக்கு எனக்கு ஒரு 2 இடம் வந்தால் எனக்கு ஆடியம் ஆடி அப்படியெல்லாம் கட்டணும். எனக்கு ஒரு சின்ன கொலுசு என்றாலும் எனக்கு ஒரு இருக்கிற இந்த கொலுசை தான் இங்கே பாருங்க. இந்த குளிச்சில் பாருங்க. இது என்ன மரிவாசி வீட்டை விட்டு வந்தேன். தற்போதைக்கு மகன் சாத்திரி கொண்டு தந்தவன் அம்மா குடிசை நீங்கள் போடுங்க என்ன இருக்க குடிசை. இதை நான் ப்ரைவேட்டாக எடுக்கிற காசுக்கு எங்கள் எடுக்க வசதி இல்லாத எடுக்க இல்லை. நாங்கள் செய்யலாம். நான் ப்ரைவேட்டாக எடுத்தான் போடுறேன் காசு. அவ்வளோத்துக்கு நான் வசதியான எனக்கு என்ன உதவி செய்யாட்டிங்கன்னு பரவாயில்ல. எனக்கு ஒரு அரைப்பிறப்பு காணி உங்களை கும்பிட்டு கேட்குறேன். எனக்கு அரைப்பிறப்பு காணி நான் வேண்டித்தாங்க. இதுதான் எனக்கு இருக்க 2 இடம் தான் சரி. வேறு ஒரு 2 எடுத்து நான் பிச்சு எடுத்து சாப்பிட்டேன் பாரு. எனக்கு இருக்க ஒரு 2 இடம் ஒரு அரைப்பிறப்பு காணி உங்களால் 7 மணி செய்யுங்க. இல்லையா சரி என்ன கோயில் நான் சாகிற கட்டத்தில் இருக்கிறேன். ஏன்னு நான் 2009 நான் பூக்களை வச்சு நிற்கிறேன். கயிறு போட்டு இந்த புள்ளி நான் சாப்பிடு இல்லாட்டி அருளைக்கோட்டை எடுத்துனேன். என்ன இருக்க எனக்கு சொந்தம் பந்தம் இருந்து எனக்கு காணுதில்லை. இருக்க விட வீட்டாக வீட்டில் கொஞ்சம் பாசாலையில் போகப்பட்ட இடத்துல இருந்தேன். ஏன்னா அந்த வீட்டில் இருக்க அந்த பாசாலையில் படுக்க விடையில அதே மாதிரி அவரோட சொந்தக்காரர் 1 வருஷம் இருந்தவன் அந்த பாசாலையில் அப்படி ஆக்கள் ஆக்கள் என்ன படுக்க விடாமல் தங்களோட சொந்தக்காரர் படுக்க விட எனக்கு உங்களை கையெடுத்து கும்பிட்டு அரைப்பிறப்பு காணி உங்களால் 7 மணி வேண்டித்தாங்க. என்ன நான் வணக்கம். இடத்தில் இருக்கிறேன். 2012ஆம் ஆண்டு எனக்கு ஒரு மகன் மோசம் போனவர். நான் அதில் வீட்டை விட்டு வலிக்கிட்டு கொட்டில் வீட்டில் இருந்தேன். எனக்கு சமூக சேவையாளர் வீடு ஒன்று கட்டித்தந்தது. லிண்டர் போடாமல் கட்டித்தந்தால அது சரியான ஒழுக்கு. அதில் ஒரு மகன் ஒரு ஆள் கிணத்துல விழுந்து சேர்த்தவை. இப்போ ஏலாதுன்னு சொல்லித்தான் எனக்கு இந்த வீடை தந்தவை. ஒதுக்கீடு செஞ்சு தந்தவை. அது இந்த 5ஆம் வட்டாரத்துக்கு இருக்கிற ஒரு ஆள் தான் கட்டி தந்தவை. அதை லிண்டர் போடாமல் கட்டி தந்தாலே எனக்கு சரியான ஒழுக்காக இருக்குது அந்த வீடு. அந்த வீட்டை திரும்பி எனக்கு செஞ்சு தரணும்னு சொல்லி சொன்னவே. வெளிநாட்டுக்காரரோட கதைச்சேன். நான் வந்து பார்த்தேவே. சமூக சேவையால் வந்து பார்த்தும் அந்த வீடு திரும்பி எனக்கு கட்டித்தரேன். கட்டி தாரம்னு சொல்லி வந்து பார்த்தேன். சும்மா பலகையெல்லாம் வச்சு கட்டி தந்திருக்கணும். வெளிநாட்டிலேருந்து அனுப்பினவர் என்னை கேட்டவர் என்ன திரும்பி கட்டி தந்தவே கட்டி தாரணும்னு சொல்லவே. இந்த மாதிரி எடுக்கவே சொன்னவர் தினேசண்டவர் சொன்னவர் ஓமட்டு சொல்லி. ஆனால் அந்த வீடு எனக்கு இன்னும் வடிவாக கட்டித்தரையில்லை. ஜன்னல் எல்லாம் இது குளவியல் கட்டுது. இவாக்கு இயலாதுன்னு சொல்லித்தான் எனக்கு அந்த வீடு தந்தேன். கண்ணே இல்லாத குறிப்பிடாப்புலேயே ஒரு ஆப்ரேஷன் செய்யணும்னு சொல்லி சொன்னவே. போய் கண் வைக்கணும்னு சொல்லி நான் தியேட்டருக்கெல்லாம் போனால் மாட்டோம்னு சொல்லி வந்துட்டேன். எனக்கு முருகன் பார்வை அதில் வாக்கும் அப்படித்தான். இப்போ ஆப்ரேஷனுக்கு கேட்டவே நான் மாட்டம் வந்துட்டேன். அம்மாக்கள் செய்ய விடாமல் சொல்லியிருக்கிறேன். நான் பொங்குது 5ஆம் வட்டம் J33 வாசிக்கிறேன். எனக்கு 2 பேர் ஆம்பளை பிள்ளை ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை ஒரு ஆள். அவள் 1.5 வயசு. எனக்குன்னா நான் அப்பா இல்லாமல் வளர்ந்தேன். நான் அம்மா மட்டும்தான். மற்ற ஒரு தம்பி 24 வயசு. அவரும் இப்போ வலிப்பு வருத்தம் இருந்து எத்தனையோ பேர்கிட்ட உதவி செய்ய சொல்லி ஒருத்தரும் செய்யலை. புறவு கடைசியாக ஒரு ஆள் வெளிநாட்டு ஒரு ஆள் மாதம் அவருக்கு 10,000 ரூபா மருந்துக்கு போட்டு கடைசியாக அவரை இதாண்டே இல்லாமல் எல்லார்கிட்டையும் எங்கிட்ட அரசாங்கத்திட்ட கூட எங்கள் அம்மா கேட்டவா இப்படி தம்பி வர இல்லை. அது கசநோயாக்களுக்கு தான் வேறு உதவி செய்கிறது. வலிப்புக்காரருக்கு உதவி செய்கிறது. கடைசியாக 24 வயசில் நாங்கள் அவரை பறி கொடுத்துட்ருக்கோம். அப்பா இல்லாமல் சரியான கஷ்டமாக வளர்த்துனாங்க. இப்போ 3ஆம் தேதி தான் செத்தேன். கடலுக்கு போன 9ஆம் மாதம் 3ஆம் தேதி கடலுக்கு போன இடத்துல மோசம் போயிட்டு அவர் நெஞ்சு கவுத்து தள்ளி இருந்தவர். அவரோட போன பொடியன் வீட்டை வந்தவன் அம்மா குடிக்கொண்டு வர சொல்லி. அப்போ அவர் தெப்பத்தில் வடிவாக தான் வலிப்பு. அவர் அந்த பொடியன் வந்தோடனே வலிப்பு தூக்கி கடலுக்கு எறிஞ்சி இந்தலாம் மட்டும் தண்ணிக்குள்ள தான் விழுந்து கிடந்து வர்றார். மோசம் போய் ஒரு 2 நிமிஷத்துக்கே அவர்கிட்ட உயிர் போயிட்டு. வலிப்பு மருந்து தான் அம்மா எல்லார்கிட்டையும் திரிஞ்சுதான். அவள் நலம்புரி கொடுப்பனா கூட எங்கள் அம்மாவுக்கு 2500 ரூபா தான் கொடுக்குறாரு. மனுஷனும் இல்லை. அப்படி அந்த கஷ்டத்தில் தான் நான் வளர்ந்து கல்யாணம் செய்துட்டேன். 9ஆவதுல தான் கல்யாணம் செய்தேன்.
2 பேர் ஆம்பளை பிள்ளை ஒரு ஆள் பொம்பளை பிள்ளை அவாவுக்கு 1.5 வயசு ஊசி போட்டு வேலைக்கு வந்து கொண்டு தெரிஞ்சினாங்க. இந்த 26ஆம் தேதி அவாவுக்கு மருந்து இதுக்கு கொண்டு போனேன், ஹீமோகுளோபின் குறைவேண்டு கிளினிக் கொண்டு போனேன். அந்த கிளினிக் கூட எனக்கு போக வசதியும் இல்லை காசும் இல்லாத மகளுக்கு கிளினிக்கே கொண்டு போயிடல. 26ஆம் தேதி கிளினிக் கொண்டு போயிடல. பிளட் செட் பண்ணி ரத்தம் கொடுக்கணும், அவ்வளோ கஷ்டம். ஏன்னா காணியே இல்லை, நான் காணி இல்லாமல் ஆர்டிஓ வீட்டில் தான் இருக்கிறேன். மாறி மாறி தான் இருக்கேன், 1 வருஷம் ஒரு வீட்டில் 1 வருஷம் ஒரு வீட்டில் அப்படி தான் மாறி மாறி இருக்கிறேன். ஒரு வரப்பு காணி கூட எங்களுக்கு சொந்தமாக வேண்டுற அளவுக்கு கஷ்டம் பண்ணான். நாங்கள் நலம்புரி கொடுப்பனவும் எங்களுக்கு 2500 இருந்து கடைசியாக போய் நான் கதைச்சி குழந்தை பிள்ளை 1.5 மாதம் அந்த 5000 ரூபா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு காணாது, அவாக்கு மாப்பொட்டி அதுகள் வேண்டிய காணாதுன்னு சொல்லி கதைச்சி தான் 5000 ரூபா காசு தானே போட்டிருக்கேன்.